Father in heaven always gives us the best and only the best. நம்ம லைஃப்ல கூட பாருங்களேன், பல நேரங்களில் we miss on the promises that God gives us. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கைய நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்ன காரியங்கள் சொன்னதின்படி வாழாமல் இன்றைக்கு நிறைய நேரங்களில் குறைவின் வாழ்க்கைய, தோல்வியின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? பிசாசு நம்மளை விழ வைக்கிறதும் இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியை பயன்படுத்தி தான். இந்த அடிமைத்தான குணங்கள் நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உணரும் பொழுது நீங்க அடிமைத்தனத்திலிருந்து சன்ஷிப் மாடல் வரீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, ஐ எம் நாட் அ ஸ்லேவ், ஐ எம் எ சன் என்று சொல்லி அர்த்தம். ஒரு வாலிப மகன் ஒருத்தர் இருந்தான். அவன் பெற்றோருக்கு ஒரே மகனாக இருந்தான். அதனால சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்துருந்தாங்க. அவன் கேட்டது எல்லாவற்றையும் வாங்கி கொடுப்பாங்க. அவன் என்ன விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்டாலும் அது அவனுக்கு கிடைச்சிடும். ஸோ அப்படியாக அவன் வளர்ந்து தன்னோட காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். காலேஜ் படிக்கும் பொழுது அவங்க அப்பா அவன்கிட்ட சொல்லிட்டே இருப்பார், மகனே நல்லா படிக்கணும், படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். அவனு சரிப்பா நான் படிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆசையாக இருக்குது, அதை நீங்கள் எனக்கு வாங்கி தரணும், நான் நல்லா படித்தா எனக்கு அதை வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லுவான். அப்பா சொல்லுவார், சரிப்பா நீ கேட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், இதுவும் நான் வாங்கி தரேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். உங்கள் அப்பா ரொம்ப பணக்காரர் இருப்பாருங்க. இந்த பையன் உடனே அப்பா கிட்ட சொன்னான், இந்த லேட்டஸ்ட் கார் ஒன்று வந்திருக்கு, லேட்டஸ்ட் மாடல் கார், ஸ்போர்ட்ஸ் கார் ஒன்று வந்திருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, அது கட்டாயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்பா சரி உனக்கு நான் வாங்கி தரேன், உன்னோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உனக்கு நான் பெஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். உன்னோட கிராஜுவேஷன் டே அன்னைக்கு நான் உனக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுப்பேன், I'll give you the best gift on your graduation day அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பையனுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. ஸோ டெய்லி என்ன பண்ணுவான், அந்த கார் ஷோரூம் போய் அந்த காரை பார்த்துட்டே இருப்பான், அந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ அவன் அந்த கார் கடைக்காரன் சொல்லுவான், கூடி சீக்கிரத்தில் அந்த காரை நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்படியாக இந்த கார் அவனுக்கு கிடைக்க போகுது என்பதற்காக ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பித்தான். நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் எடுத்து கிராஜுவேஷன் டேயும் வந்துச்சு. கிராஜுவேஷன் டே அன்றைக்கி கிராஜுவேஷன் முடிச்சுட்டு சந்தோஷமாக அவங்க அப்பா போய் பார்க்கும்பொழுது அவங்க அப்பா அவனை கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது மகனே என்று சொல்லி அவனை பாராட்டிட்டு, சரி இந்தா உனக்கு பெஸ்ட் கிஃப்ட் எடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அழகாக கிஃப்ட் ராப் பண்ண ஒரு பாக்ஸ் அவன்கிட்ட கொடுத்தாரு. இந்த மகனுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா அந்த காரோட கீஸை உள்ளே வச்சிருக்கிறாரு என்று சொல்லி சந்தோஷமாக அந்த பேக்கை அந்த பாக்ஸை வாங்கி கிஃப்டை வாங்கி அதை ஓப்பன் பண்ணி அன்ராப் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை திறந்து பார்த்தான். அதுக்குள்ள இந்த சாவி இருக்குன்னு சொல்லி அவன் திறந்து பார்த்தான். ஆனால் பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர கோபம் வந்தது. ஏன்னா அதுக்குள்ள அவன் எதிர்பார்த்தது போல சாவி இல்லை, கார் சாவி இல்லை, ஆனால் ஒரு பைபிள் இருந்தது. அந்த பைபிளை பார்த்தோன்னே அவனுக்கு பயங்கர கோபம் வந்து அதை அப்படியே விசிறி அடைச்சிட்டு அவங்க அப்பாவை பார்த்து திட்டி கோபமாக பேசிட்டு, இனி ஒரு நிமிஷம் கூட நான் உங்கள் முகத்தில் முழிக்க மாட்டேன் என்று சொல்லி பயங்கர கோபத்தோட கூட அவன் அந்த இடத்த விட்டு விலகி போனான், அந்த வீட்டை விட்டு போனான். அந்த அப்பா எவ்வளோ அவனை சொல்லி பார்த்தாரு, அவனை கூப்பிட்டு பார்த்தாரு, இந்த மாதிரி பண்ணாத வா வா என்று சொல்ற கேட்கவே இல்லை. பயங்கர கோபத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் வேற ஒரு நண்பரோட கூட சேர்ந்திருந்து வேலை செய்ய ஆரம்பித்தான். ஆனால் அந்த அப்பா அவனை டெய்லி பார்க்கறதுக்கு அவன் இருக்கிற இடத்துக்கு அவனை தேடி போயிட்டே இருப்பார். போய் மகனே என்று சொல்லி அவன் வேலை செய்கிற இடத்துல அந்த ரிசப்ஷனில் நிற்பார். ஆனால் இவன் வெளியே வந்து பார்க்கவே மாட்டான், உதாசனப்படுத்தி அந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அமுச்சிட்டே இருந்தான். கொஞ்சம் நாட்கள் கழிச்சு அந்த அப்பா இறந்துட்டார் என்று சொல்லி செய்தி இவனுக்கு வந்தது. ரொம்ப வேதனையோடு ஓடி வந்தான். அந்த அப்பாவுடைய அந்த கலர் பக்கத்தில் நின்று அழுத்து கொண்டு இருந்தான். ரொம்ப அழுதான், தப்பு பண்ணிட்டேன்னாப்பா என்று சொல்லி ரொம்ப அழுதான். அப்போ அவனோட தாயார் வந்து அவன்கிட்ட சொன்னாங்க, உங்க அப்பா உனக்கு ஒரு லெட்டர் வச்சிருக்கிறாரு என்று சொல்லி அந்த லெட்டரை கொடுத்தாங்க. அந்த லெட்டரை திறந்து அவன் பார்க்கும் பொழுது அந்த லெட்டரில் எப்படியாக எழுதியிருந்தது, உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கிறேன்ப்பா, அந்த கிஃப்டை நீ
உடனே போய் எடுத்துக்கணும், அதான் என்னோட கடைசி ஆசை என்று சொல்லி அவர் சொன்ன. நான் அவரோட ரூமுக்கு போனான். அந்த பாக்ஸ் இருந்தது, அதே பாக்ஸு அது திரும்பி அழகாக கிஃப்ட் ராப் பண்ணப்பட்ட அந்த இடத்துல இருந்தது. ஸோ அதை போய் வேகமாக எடுத்தான். அதை திறந்து பார்த்தான், அதே பைபிள் இருந்தது. இப்போ அவனுக்கு கண்ணிலேருந்து ஒரே கண்ணீராக வந்தது. அப்பா கொடுத்த கிஃப்டை உதாசீனப்படுத்திட்டேனே என்று சொல்லி அந்த பைபிளை போய் எடுத்தான். அந்த ஃபஸ்ட்டு பேஜ் திருப்பினான். அந்த ஃபஸ்ட்டு பேஜ் திருப்பின உடனே அது இப்படியாக எழுதியிருந்தார், உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய மிக பெரிய பொக்கிஷமான பெஸ்ட் கிஃப்ட் இதுதான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணேன், உன் கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உனக்கு ஒரு பெஸ்ட் கிஃப்டை கொடுக்குறேன் என்று சொல்லி. இதை விட பெஸ்ட்டாக எனக்கு ஒரு கிஃப்ட் உனக்கு கொடுக்க முடியாது என்று சொல்லி ஃபஸ்ட்டு பேஜில் எழுதியிருந்தது. அதுக்கப்புறம் கீழே எழுதியிருந்தது, நீ ஆசைப்பட்ட மாதிரி நீ கேட்ட அந்த காரும் நான் வாங்கிட்டேன், அதுக்கான ரிசீட்டு கடைசி பேஜில் இருக்குன்னாரு. கடைசியில் திருப்பினான். அந்த கார் அவன் ஆசைப்பட்டான் தெரியுமா, அந்த கார் அதோட முழு தொகையை பே பண்ணி முடிச்சு ஃபுல் பேமெண்ட் பண்ணி அதோட ரிசீட்டை அதை கடைசி பேஜில் வச்சிருந்தாரு. All you had to do is just go and give the receipt and drive the car away. அந்த ரிசீட்டை கொடுத்து அந்த காரை ஓட்ட வேண்டியது தான். அது கடைசி பேஜில் இருந்தது. இதை பார்த்த உடனே அவன் மிகுந்த வேதனை அடைஞ்சான். அன்றைக்கு அவர் பைபிள் கொடுக்கும் பொழுதும் இந்த ரிசீட் கடைசி பேஜில் தான் இருந்தது. ஆனால் அதை அவன் கவனிக்கல. ஏன்னா அவன் கோபம் அவன் கண்ணை மறைச்சிடுச்சு. அவன் எதிர்பார்த்த காரியம், he wanted something materialistic in this world, அது கிடைக்கலையே என்று சொல்லி அவனுக்கு பயங்கர கோபம். But as promised, his father had given him the best gift that he can get. The best gift கொடுத்த அந்த தகப்பன் அவன் கேட்டதையும் அவனுக்கு வச்சிருந்தாரு. இது அவன் முழுமையாக எடுத்திருந்தா அதையும் அவன் பெற்றுக்கொண்டிருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, a father loves his children. தகப்பன் தன்னோட பிள்ளைகளை எவ்வளவாக நேசிக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியும். நேசிக்கிற அந்த தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு பெஸ்ட் கொடுக்க தான் ஆசைப்படுறாரு. சில சமயம் அந்த பிள்ளைகளுக்கு அது புரிய மாட்டேங்குது, புரியாது. தகப்பனுக்கு பெஸ்ட் வச்சிருக்கிறார் என்பதை பல நேரங்களில் பிள்ளைகள் புரிந்து கொள்வதில்லை. அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவங்களுடைய தேவைகள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியுது. They fail to understand the love of the father or the parents. ஆனால் அவங்க செய்கிறதுல நன்மையானது இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். உலக தகப்பனே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் எவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார்ல, நன்மையான காரியங்களை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார்ல. Our Father in heaven, our Father in heaven always gives us the best and only the best. பிள்ளைகளாக இதை நம்ம உணர வேண்டியது இருக்கிறது இல்லை. பைபிள்ல இன்றைக்கு நம்ம பார்க்கிற ஒரு இன்சிடென்ட் is about a man of God. கர்த்தருடைய ஒரு மகன் தேவனை க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்ல பக்கத்துல பார்த்தவன், தேவனோடு எப்பொழுதுமே சஞ்சரித்துட்டு இருக்கிறவன், அவர் சத்தத்தை கேட்டுட்டே இருக்கிறவன் மோசே என்று சொல்லுவாங்க. அந்த மோசே missed something big. மோசே மிக முக்கியமான ஒரு காரியத்தை மிஸ் பண்ணான். மோசையை பார்த்தா நமக்கு பொறாம வருகிற அளவிற்கு கர்த்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. ஆனா மோசையை பார்த்தா பரிதாபப்படுகிற அளவிற்கும் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. வேத புஸ்தகத்துல வாசிப்போமா? என்னாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். நம்பர்ஸ் chapter 20 verses 7 to 12. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கன்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுதே அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும்
அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடிவர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே, கேளுங்கள். உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்த பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். Then the Lord spoke to Moses, saying, Take the rod, you and your brother Aaron, gather the congregation together, speak to the rock before their eyes, and it will yield its water. Thus you shall bring water for them out of the rock, and give drink to the congregation and their animals. So Moses took the rod from before the Lord as he commanded him. And Moses and Aaron gathered the assembly together before the rock, and he said to them, Hear now, you rebels, must we bring water for you out of this rock? Then Moses lifted his hand and struck the rock twice with his rod, and water came out abundantly, and the congregation and the animals drank. Then the Lord spoke to Moses and Aaron, Because you did not believe me to hallow me in the eyes of the children of Israel, therefore you shall not bring this assembly into the land which I have given them. இந்த இடத்துல நம்ம மோசே மிஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கிறோம். மோசே எதை மிஸ் பண்ணாரு? மோசஸ் மிஸ்ட் என்ட்ரிங் இன்டு தி ப்ராமிஸ்ட் லேண்ட். கர்த்தர் மோசேக்கும் அந்த இஸ்ரவேல் ஜனத்திற்கும் வைத்திருந்த அந்த வாக்களிக்கப்பட்ட தேசத்தை, கானான் தேசத்தை மோசேயால சொந்தம் கொள்ள முடியல. பாருங்க, what a disappointmentல, எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றமாக இருந்திருக்கும்ல. இந்த முதல் தரிசனம் மோசேக்கு தான் கிடைத்தது. பாருங்க, the vision of this promised land first came to Moses. அந்த அடிமையில் இருக்கிறவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கிறவர்கள் அந்த இடத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவர்களுக்கென்று சொல்லி இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்வீர்கள் என்று சொல்லி ஃபர்ஸ்ட் விஷனே மோசஸ்க்கு தான் வந்தது. And he was carrying that vision in his heart. அந்த விஷனை அவன் அந்த ஃபர்ஸ்ட் ஆண்டோட சத்தம் கேட்ட அந்த நிமிஷத்துலேருந்து அந்த மனசில் அது வளர்ந்து அதற்கான ஆயத்தங்களை செய்து அதை கர்த்தர் அவனுக்கு சொன்னதை, அவனுக்கு உள்ளத்தில் போட்டதை, அது கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றதை அவன் கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறான். இஸ் எக்ஸ்பீரியன்சிங் இட். அது அப்படியே நடந்து அது கொஞ்சம் அப்படியே உருவெடுத்து கடைசி போர்ஷன்ஸுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இப்போ கர்த்தர் அவன் சொல்ற, நீ அதுக்குள்ள போக முடியாது என்று சொல்றாரு. What a mighty miss this would be. இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பாக இருந்திருக்கும். எனக்கு பிரியமானவர்களே, மோசே மிஸ் பண்ண அந்த காரியத்தை நான் பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எப்படி மிஸ் பண்ணா? இவ்வளோ நாள் அந்த விஷனை கேரி பண்ணி ஓடுனானே, அதை பற்றி அவன் யோசிச்சுட்டு அந்த எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வனாந்திரத்துக்குள்ளே அவங்க போன அந்த நாட்கள்லாம் வெறும் இது மட்டும்தான் அவன் மனசில் இருந்திருக்கும். அதை குறித்து தான் அவன் பல திட்டங்களை அவன் தீட்டி இருப்பான். ஆண்டவர் பேசி இருப்பார். அந்த ப்ராமிஸ் லேண்ட், such an important thing. It was all of his life. அவன் வாழ்க்கையில் எல்லாமுமாக அது இருந்தது. அதை எப்படி மிஸ் பண்ணான்? இது எனக்கு எப்பொழுதுமே ஒரு புரியாத காரியமாக தான் இருக்கும். புரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல தான் இருக்கும். நம்ம லைஃப்ல கூட பாருங்களேன், பல நேரங்களில் we miss on the promises that God gives us. கர்த்தர் நமக்கு எவ்வளவு திட்டமாக சில வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரு. வருஷ ஆரம்பத்தில் அதை பெற்றுக்கொள்கிறோம்.
அன்றாட வாழ்க்கையில இப்படியா கர்த்தர் நம்மளோட பேசி, உன்னை கொண்டு இதை செய்ய ஆசைப்படுறேன், உன்னை கொண்டு அதை செய்ய ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் மூலமாக பல ப்ராமிசஸ் நமக்கு கொடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற காரியங்களை, பொட்டன்ஷியலை, பர்பஸை தெளிவாக நமக்கு உணர்த்திட்டே இருக்கிறாரு. God is saying, I will heal you, I will deliver you, I will use you என்று சொல்லி பல விஷயங்கள் நமக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. இப்படி கர்த்தர் பல ப்ராமிசஸ் நமக்கு கொடுத்துட்டே இருந்தாலும் அது அவர் செய்யறதற்கான அறிகுறிகளை காண்பிச்சாலும் there are many occasions we miss it. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கைய நிறைய காரியங்களை கர்த்தர் சொன்ன காரியங்கள் சொன்னதின்படி வாழாமல் இன்றைக்கு நிறைய நேரங்களில் குறைவின் வாழ்க்கைய, தோல்வியின் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா இல்லையா? பல விஷயங்களை இன்னும் நம்ம சொந்தம் கொண்டாட முடியல. கரெக்டா இல்லையா? எப்படி மிஸ் பண்ணோம், எப்படி மிஸ் பண்றோம் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது மோசே இஸ் a beautiful example. தெளிவான ஒரு உதாரணமாக நம்ம முன்பதாக மோசே இருக்கிறாரு. அந்த ப்ராமிஸ்ல தான் எல்லாமே அவங்களுக்கு. மோசேக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமாக, மற்ற ஜனங்களுக்கும். ஆனா மோசஸ் missed it because of a very very costly mistake. ரொம்ப ஒரு பெரிய தவறு செஞ்சதுனால தான் அதை மிஸ் பண்ணார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன தவறு செஞ்சார் மோசே? எதனால ஆண்டவர் கோபம் கொண்டு நீயும் ஆரோனும் இந்த இடத்துக்கு அவங்கள கூட்டிட்டு போக முடியாது என்று சொல்றாரு? என்ன செஞ்சாரு? கர்த்தர் ரொம்ப தெளிவாக மோசே கிட்ட சொல்றாரு, இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல தண்ணி வர்றதற்கு நீ என்ன செய்யணும், அந்த கண்மலை கிட்ட நீ பேசணும் என்று சொல்றாரு. மோசே ஆனா என்ன செய்யறாரு? அத கோலால அடிக்கிறாரு. God told him something but he is doing something else. கர்த்தர் தெளிவாக ஒரு விஷயத்தை அவனுக்கு சொல்றாரு. தெளிவாக ஏதாவது டவுட் இருக்கா? கர்த்தர் சொன்னதுல கிளியரா இருக்கா கம்யூனிகேஷன்? ஆனா இவன் வேற ஒரு விஷயத்தை செய்யறான். நல்லா கவனிங்க, பைபிள் ஏற்கனவே இதே மாதிரி ஒரு முறை கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? அடிக்க சொல்றாரு. அடிச்சா அப்ப தண்ணி வந்தது. ஆனா இப்போ அடிக்க சொல்லல, பேச மட்டும்தான் சொன்னாரு. அப்போ இவன் என்ன பண்றான்? சரியா கவனிக்கல. அவர் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே மைண்ட் கட் ஆயிடுச்சு. அவனா டிசைட் பண்ணிட்டான் அடுத்தது இதுதான். அப்போ என்ன அர்த்தம்னா, நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஹியரிங் ப்ராப்ளம் அவனுக்கு இருந்திருக்கு. அதாவது கொஞ்சம் கேட்கறது, அவனுக்கு வேண்டியதை கேட்கறது, பாதியில டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நானும் வாரம் ஆண்டவர்கிட்ட இதுக்காக மனம் திரும்புவதற்காக செபிக்கிறேன். என்னுடைய சபை மக்களை, என்னோட பிள்ளைகளை, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அன்பானவங்களை நான் கிண்டல் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனா ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார், மனம் திரும்புதல் ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் என்று சொல்லி. நம்மளா சில சமயத்தில் இப்படிதான் நல்லா கேட்போம் ஒரு மெசேஜ், ஆனா நடுவில் காணாம போய் வேற ஏதாவது இடத்துக்கு போயிடுவோம்ல. அந்த மாதிரி தான் பாருங்க, மோசே ஆண்டவர் சொல்றத கொஞ்சம் கேட்டாரு. கொஞ்சம் கேட்ட பிறகு அவரே முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்னது இவர் கேட்கல, டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டாரு, டைவர்ட் ஆயிட்டாரு, மனசு வேற எங்கேயோ போயிடுச்சு அவருக்கு. இல்லாட்டி அவருக்கும் போல தூக்கம் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால அவரு தப்பா ஒரு விஷயத்தை செஞ்சிட்டாரு. பட் அவர் செஞ்ச அந்த தவறு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாருங்க. அவரோட லைஃபோட பர்பஸே இத்தனை வருஷங்கள் அவர் வாழ்க்கை எதற்காக பிரித்து எடுக்கப்பட்டதோ, கர்த்தர் அவர் மூலமா என்ன செஞ்சிட்டு இருந்தாரோ அது மொத்தமா வேஸ்ட். And today I want to emphasize that. அதை ரொம்ப ஆணித்தரமாக இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும், ப்ராமிஸையும், பொட்டன்ஷியலையும், பர்பஸையும், பவரையும் நம்ம லைஃப்ல வச்சிருக்கிறாரு. ஆனா அதை நம்ம சொந்தம் கொள்ள முடியாதபடிக்கு மிஸ் பண்றது நம்மளுடைய டிஸ்ட்ராக்ஷன்னால, நம்மளுடைய டைவர்ஷன்னால, கர்த்தருடைய சத்தத்தை முழுமையா கேட்காதனால நம்ம தான் மிஸ் பண்றோம். If you're not living a life of
ஃப்ரூட்ஃபுல்னஸ், பர்பஸ், கர்த்தரோட வாழ்க்கை, கர்த்தர் கொடுத்துருக்க வாழ்க்கையை முழுமையாக நல்ல சந்தோஷத்தோட கனி கொடுக்கிற வாழ்க்கையாக, சக்சஸ்ஃபுல்லாக, சுகத்தோட, ஜெயத்தோட உங்களால் வாழ முடியலன்னா அதற்கு காரணம் வேற ஒன்றும் இல்லை, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. Something we have missed that God has told us. என்ன அதற்கான காரணம் என்பதுதான் இன்னைக்கு உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன். சம்திங் வெரி வெரி பவர்ஃபுல் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லி தரப்போற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரி தான். மோசஸ் மிஸ் பண்ணது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஆனா தெரியாத சில காரியங்கள் இருக்கு, பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறான். ஏன் நம்ம திரும்ப திரும்ப தோத்து போறோம்னு சொல்லி நமக்கு இன்னும் தெரியல. ஆக்சுவலா நமக்கு எல்லாம் தெரியும், ஏசப்பா நம்மளுக்காக எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு, அதில் ஜெயம் இருக்குது, நம்ம ஜெயத்தை எடுக்கணும், பரிபூர்ணத்தை வாழலாம், நம்மளுக்கு வச்சிருக்க ஃபுல் 70-80 இயர்ஸ் நம்ம வாழலாம், அதையும் ஜெயத்தோடு வாழலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக வாழலாம், ஃப்ரூட்ஃபுல்லாக வாழலாம். இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஏன் நம்மளுக்கு தெரியும்? ஏசப்பா நமக்காக சிலுவையில் மரிச்சார், உயிர் தெழுந்தார், அதில் ஜெயம் இருக்குன்னு கூட தெரியும். ஆனால் அதை சொந்தமாக்கிக்க மாற்றோம். ஏன் தெரியுமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போற ஒரு முக்கியமான விஷயத்தில் இதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா, I can challenge you. இன்னைக்கு நான் சொல்லித்தர போறதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஐ கேன் பெட் வித் யூ. கிறிஸ்டியன்ஸ் பெட் பண்ணக்கூடாது, இது நல்ல பெட்னு வச்சுப்போம். ஐ கேன் பெட் வித் யூ, ஐ கேன் சேலஞ்ச் யூ. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு மினிட்டும் ஜெயத்தோடு கூட இருக்கும், ஃபுல் பொட்டன்ஷியலோட வாழ்வீங்க. நீங்க வந்து என்கிட்ட சொல்லுவீங்க, பாஸ்டர் என் வாழ்க்கை மாறிடுச்சு, ஒவ்வொரு மினிட்டும் நான் ஜெயத்தோட வாழ்றேன், I'm living my life fully full என்று சொல்வீங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க போறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? கற்றுக்கொள்ள. மோசே மிஸ் பண்ணது எல்லாருக்குமே தெரியும்ல. எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியுமா? மோசே கானான் தேசத்தை மிஸ் பண்ணார், ப்ராமிஸ் லேண்ட் மிஸ் பண்ணார்னு சொல்லி. மோசே எதனால மிஸ் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும்ல. தெரியாது, உங்களுக்கு இன்னைக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார், அதை செய்யாம அதை கொஞ்சம் மட்டும் செஞ்சுட்டு பாதியில தூங்கிட்டு அவர் வேற ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு. நீங்களும் தூங்கிட்டாதீங்க, இன்னைக்கு ஃபுல்லாக கவனிங்க. மோசேயை மிஸ் பண்ணதற்கான முக்கியமான காரியம், நீங்க அவருடைய கேரக்டர் ஸ்டடி பண்ணீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். மோசே எங்க இருந்து வந்தாரு? எகிப்தில இருந்து வந்தாரு. எகிப்தில இருந்து மோசே எப்படி வந்தாரு? கொலை பண்ணதுனால வந்தாரு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் மக்களை எப்படி கூட்டிட்டு வந்தாரு? எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு? என்ன நிலைமையில இருந்து கூட்டிட்டு வந்தாரு? எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. அடிமைத்தனத்திலிருந்து கூட்டிட்டு வந்தாரு. இஸ்ரவேல் மக்கள் பல ஜெனரேஷன்ஸாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தாங்க, ஸ்லேவ்ஸாக இருந்தாங்க. ஸ்லேவ்ஸ் அடிமைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் காலையில் எந்திரிக்கிறது, அடிமைக்குரிய காரியங்களை செய்யறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, அடிமைக்குரிய காரியங்களை செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, அடிமைக்குரிய காரியங்களை செய்கிறது, தூங்குறது, எந்திரிக்கிறது, அடிமைக்குரிய காரியங்களை செய்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, எந்திரிக்கிறது, அடிமைக்குரிய காரியம். அவங்க வாழ்க்கை ஃபுல்லா அத்தனை ஜெனரேஷன்ஸா, அத்தனை வருஷமாக அவங்க அடிமைகளாக மட்டும்தான் இருந்தாங்க. மோசே அந்த அடிமை சந்ததியிலிருந்து வந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ரெவலேஷன் லைஃப் கொடுத்திருந்தாரு. நீ அடிமை இல்லை, நீ ஃப்ரீடம்ல வளர வேண்டும். அப்பதான் ஃப்ரீடம் என்னன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்சுப்பேன்றதுனால தான் சின்ன வயசுல அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அவன் அந்த பார்வோன் வீட்டுக்குள்ள போக நடந்தது. இதெல்லாம் ஆக்சிடென்ட் கிடையாது, கர்த்தருடைய திட்டம். உங்க லைஃப்ல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடக்குது.
அது நல்லதாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, கெட்டதாக உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, ஈஸியாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, இட்ஸ் அக்கார்டிங் டு காட்ஸ் பிளான் ஃபார் த கிரேட் பர்பஸ் தட் ஹி ஹஸ் ஃபார் யூ. உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்க மிக முக்கியமான திட்டத்திற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் என்பதை முதலாவதாக நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன ரெவலேஷன் கொடுத்து அவனை வெளியே கொண்டு போறாரு, ஃப்ரீடம்னா என்னன்னு உணர வைக்கிறதுக்கு. ஆனால் அவன் திரும்பி அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய சந்ததியை பார்க்கும் பொழுது, அவங்க அப்ரெஸ் பண்ணப்படுறதை பார்க்கும் பொழுது கோபம் வருது அவனுக்கு. இஸ் ஸ்டில் பார்ட் ஆஃப் த ஸ்லேவ் கம்யூனிட்டி. அவன் மைண்ட் இன்னும் அங்கே தான் இருக்கு. என்னோட மக்கள் அடிமைகள் என்று சொல்லி அந்த கோபம், அந்த எண்ணம்லாம் அவனுக்குள்ள தான் இருக்கு இன்னும். ஸோ அவன் இன்னும் அவன் கொஞ்சம் ரெவலேஷனில் வெளியே வந்தாலும் இன்னும் என்னவா இருக்கிறான், ஸ்டில் அ ஸ்லேவ். இன்னும் அதை மறக்கல. புரியுதா? அது அவனுக்குள்ள இருக்கு. பாண்டவர் அவன் கூட பேசுறாரு. அவன் ஒரு பெரிய பாவத்தை செஞ்சுட்டான். அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியில் இருக்கும் பொழுது தப்பிச்சு போயிட்டான். ஆனால் ஆண்டவன்கிட்ட பேச, திரும்பி வா, நீ லீடராக வரணும்னு சொல்லி அவனுக்கு திரும்பி கூட்டிட்டு வர்றாரு. எப்படிப்பட்ட விட்டத்தில் கொடுக்க போறேன்னு சொல்றாரு. இவன் தான் அந்த ஃபர்ஸ்ட் விஷனையும் கொடுக்குறாரு. அந்த விஷனை கொடுத்து இவன் என்ன பண்றாரு, அங்கிருந்து அந்த எகிப்திலிருந்து ஜனங்களை, இஸ்ரவேல் மக்களை விடுதலையாக்க பயன்படுத்துறாரு. எல்லாம் வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அவனுக்குள்ள அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இன்னும் இருக்கதான் செய்யுது. அந்த அடிமைத்தனத்தின் சில விஷயங்கள் அவன் வாழ்க்கையில் இன்னும் தென்பற்று கொண்டு இருக்கிறது. அதனாலதான் நீங்க நல்லா கவனமா பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது, ரொம்ப தெளிவாக அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும் பொழுது, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை அவன் ஃபுல்லாக செகண்ட் டைம் சொல்லும் போது கேட்கல. ஏன்னா அடிமைகளுக்கு இருந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் என்னன்னா, அவங்களுடைய லீடர், அவங்கள யாரு நடத்துறாங்களோ அந்த டைம் சூப்பர்வைஸ் பண்றாங்க, சூப்பர்வைசர் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அந்த விஷயத்த என்ன ஏது அப்படின்னு சொல்லி திரும்பி கேள்வி கேட்காம, அதை கொஞ்சம் கூட அனலைஸ் பண்ணாம அதை அப்படியே செஞ்சுட்டே இருப்பாங்க. ஏன் செய்யறோம் கூட அவங்களுக்கு தெரியாது. இதனால என்ன நடக்க போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு செங்கலை எடுத்து அங்க வச்சு சிமெண்ட் போடணும். ஸோ இங்க இருக்கிற எல்லா செங்கலும் காலியாகிற வரைக்கும் அந்த செங்கலை எடுத்துட்டு வந்து இங்க வச்சு சிமெண்ட் போடணும். போ செங்கல் எடுத்துட்டு வா, இங்க வை சிமெண்ட் போடு. போ செங்கல் எடுத்துட்டு வா, இங்க வை சிமெண்ட் போடு. இதையே திரும்ப 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 எத்தனை நாட்கள் ஆனாலும் அதையே தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை முடிச்சு அவருடைய அந்த சூப்பர்வைசர் அடுத்த வேலையை கொடுக்குற வரைக்கும். இந்த சூப்பர்வைசர் இருக்க தெரியுமா, அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லுவார், செங்கல் எடுத்துட்டு போய் வை சிமெண்ட் போடுன்னு சொல்லி தருவார்ல. அவங்கள அதுக்கப்புறம் அவர் சூப்பர்வைஸ் பண்ணிட்டே இருப்பார். அவன் போவான், வேகமா போ, எடுத்துட்டு வா, சீக்கிரமாய், முதல் போறியா, இந்த அடி வாங்கிக்கோ டமால், வேகமா போ, கொஞ்சம் நிக்கிறியா, இந்த அடி வாங்கிக்கோ டமால், போ வேகமா போ, எடுத்துட்டு வா, போ வை செங்கல் வை, செங்கல் எடுத்து வா, செங்கல் வை, சிமெண்ட் போடு, செங்கல் எடுத்து வா, சிமெண்ட் போடு. அவன் மைண்ட்ல மெக்கானிக்கலாக இது ஓடிட்டே இருக்கும். அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த அடிமைக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சுன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிற வரைக்கும் அதுதான். இப்போ மோசே என்ன பண்றாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இவன் அதை செஞ்சுட்டான், அடிமை செஞ்சுட்டான், போயிட்டு செஞ்சுட்டான். ஆண்டவர் அடுத்த நாள் கூப்பிடுறாரு. அடுத்த நாள் கூப்பிட்டு, மகனே இங்க நீ என்ன செய்யணும், நீ இந்த கோல் எடுக்கணும். ஓகே ஓகே, செங்கல் எடு, போய் வை, சிமெண்ட் போடு, தெரியும் ஆண்டவரே. புரியுதா? அவன் மைண்ட் சோ டியூன்டு. நாயை போலாயிட்டான். நாய்க்கு ஒரு வாட்டி கத்து கொடுத்தீங்கன்னா பாலை தூக்கி போடுறதுக்கு, நீங்க அதுக்கப்புறம் கையில பால் எடுத்தாலே ஓடிடும். அது அங்க நீங்க எங்க போடுவீங்கன்னு அதே கணக்கு போட்டு அங்க போயிடும். Moses still had the slave mentality. பாருங்க, அந்த அடிமைத்தனம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தர் சொன்னதை முழுமையா கேட்கல. ஆனா கர்த்தர் யாரு? அப்பா.
அப்பா தன்னோட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் பேசிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. Yes, love. He's not a master, he's a father. அவர் அடிமைப்படுத்துகிற ஒரு முதலாளி கிடையாது, அவர் தகப்பன். அவர் ஒவ்வொரு செகண்டும் அவர் பிள்ளைகளோட பேசிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவார். சரிவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை கொண்டு போய் இங்க வைக்கலாம். அது அப்பா. ஆனா மோசேக்கு அது வரைக்கும் தெரிஞ்சதெல்லாம் யாரு? முதலாளி, சூப்பர்வைசர். ஒரு வாட்டி ஒன்று சொல்லிட்டா அப்புறம் அதுதான் கடைசி வரைக்கும். அதை செய்யலன்னா அடி விடும். இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி அவனுக்கு இருந்தனால தான் அவன் தப்பு பண்ணான். இன்றைக்கு பிசாசு நம்மளை விழ வைக்கிறதும் இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியை பயன்படுத்தி தான். இந்த அடிமைத்தான குணங்கள் நமக்குள்ள இருக்கு பார்த்தீங்களா, அதை பயன்படுத்தி தான். சரி, வேகமா அடிமைத்தனம் நமக்குள்ள இருக்கான்றத கண்டுபிடிக்கலாமா? எத்தனை பேருக்கு ஆசை இந்த டெஸ்ட் பார்க்கறதுக்கு? ஸ்லேவ் மென்டாலிட்டி இன்னும் நமக்கு இருக்கா? நம்மளாம் எகிப்திலிருந்து வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், பைபிளை கரைச்சி குடிச்சிட்டோம், ஜபத்தில் PhD வாங்கிட்டோம் இல்லை? ஆனால் ஒரு டெஸ்ட் வைப்போம் இன்றைக்கு. ரெடியா? இந்த டெஸ்ட்டுக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரவேல் மக்களை கூப்பிடலான்னு நினைக்கிறேன். பெஸ்ட் அடிமைகள் என்று அவங்களுக்கு அவார்டு கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்க அடிமைகளாக இருந்தாங்க. எப்படின்னா, எகிப்திலிருந்து வந்த பிறகு அடிமைகளாக இருந்தாங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உனக்கு விடுதலை, கோர்ட்டில் தீர்ப்பு வந்துடுச்சு, நீ ஜெயிலிருந்து இன்னைக்கு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே வந்து இன்னும் கைதி ட்ரெஸ்ஸை அவிழ்க்காமல் போட்டுகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள். பார்க்கலாமா? 3 காரியங்கள் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஜஸ்ட் 3 things. நிறைய விஷயங்களுக்கான 3 முக்கியமான விஷயங்கள். முதல் காரியம் நம்ம பார்க்கும் பொழுது, இந்த இஸ்ரவேல் மக்களை பார்க்கும் பொழுது, மோசே தேவனோட சஞ்சரிக்க, நம்ம ப்ராமிஸ் மெசேஜில் பார்த்தோம், மோசே தேவனோட சஞ்சரிக்கிறதுக்காக போறாரு, கர்த்தரோட சத்தத்தை கேட்கறதுக்காக போறாரு. அப்போ கொஞ்ச நாட்கள் இவங்களுக்கு மோசே அங்கே இல்லை, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க இல்லை. உடனே என்ன வருது? பயம் வந்துடுது. பயம் வந்த உடனே என்ன பண்றாங்க? ஆரோனை போட்டு தொல்லை பண்ணி, எங்களுக்கு இப்போ வேற ஒரு கடவுள் இங்க வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களுடைய நகை நட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு கோல்டன் காஃப் உருவாக்குறாங்க. ஆண்டவர் பயங்கர கோபம் அடைஞ்சார்ல. இது ஸ்லேவ் மென்டாலிட்டி. ஏன் இது ஸ்லேவ் மென்டாலிட்டி? ஸ்லேவ் மென்டாலிட்டியில என்ன இருக்கும்னா, எப்பொழுதும் கண்கள்ல இல்லாட்டி நேரடியாக சில இன்ஸ்ட்ரக்ஷனை, அத்தாரிட்டியை, குறிப்பா சொன்னோன்னா கடவுளை பார்த்துட்டே இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிசிக்கலாக பார்க்கணும், அப்போதான் தைரியம் வரும். ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம, அந்த விஷயம் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கணும், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும் பக்கத்துல இருந்து. ஸ்லேவ் மென்டாலிட்டிக்கு, அடிமைத்தனத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக் இது. ரொம்ப முக்கியமான கேரக்டரிஸ்டிக். நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சில விஷயங்கள் நமக்கு, அந்த விஷயங்கள் மேல, மனிதர்கள் மேல, சிச்சுவேஷன் மேல தான் நம்பிக்கை இருக்கும். நீங்க ஆராய்ந்து பார்த்து, அது ஸ்பிரிச்சுவல் விஷயமா கூட இருக்கலாம். ஆனா நீங்க அங்க போனாதான், அதை செஞ்சாதான், இவர் வந்தாதான் என்று சொல்லி சில விஷயங்களை நம்ம ரொம்ப அது ஐடலா மாத்திருப்போம். அது ஸ்லேவ் மென்டாலிட்டி. இந்த இஸ்ரவேல் மக்கள் உணராதது என்ன தெரியுமா? அவங்க உணராத விஷயம் என்ன தெரியுமா? மோசே கிடையாது எங்களை அழைத்து வந்தது, விடுதலை ஆக்கினது தேவாதி தேவன். அந்த தேவாதி தேவன் வேற எங்கேயுமே இல்லை. அவர் மோசே மூலமா கூட இல்லை, அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு இருக்கிறார் என்பது அவங்க உணரல. The moment you
you realize that God is with you always. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி உணரும் பொழுது நீங்க அடிமைத்தனத்திலிருந்து நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. நான் சொல்றது ஸ்லேவ் மென்டாலிட்டியிலிருந்து, எல்லாரும் சொல்றீங்களா? ஸ்லேவ் மென்டாலிட்டியிலிருந்து சன்ஷிப் மாடலுக்கு வரீங்க. என்னது சன்ஷிப் மாடல்? சன் SUN கிடையாது, SON. அப்போ என்ன அர்த்தம்னா, ஐ எம் நாட் அ ஸ்லேவ், ஐ எம் எ சன் என்று சொல்லி அர்த்தம். வேத புஸ்தகத்தில் நிறைய இடங்கள்ல இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு வசனத்தை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். ஜஸ்ட் ஒன் verse, வேகமாக வாசிப்போமா? ரோமருக்கு எழுதிய நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Romans 8 verse 15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். For you did not receive the spirit of bondage again to fear, but you received the spirit of adoption, by whom we cry out, Abba, Father. எல்லாரும் சொல்லுவோமா? நான் அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல. எல்லாரும் சொல்லுவோமா? அடிமைத்தனத்தின் ஆவியை அல்ல, நான் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறேன். I don't have a spirit of bondage, but I have the spirit of adoption. Adopted as the son of the living God. அப்பா பிதாவே, அப்பா ஃபாதர் என்று கூப்பிடுகிற அந்த அபிஷேகத்தை, அந்த உரிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அடிமைத்தனத்திலிருந்து நான் வந்துட்டேன். God has delivered me from that. He has redeemed me and adopted me. இன்றைக்கு நிறைய நேரத்தில் கிறிஸ்துவர்கள் ரிடம்ஷனை பற்றி பேசுவாங்க. கிறிஸ்துவர்கள் அவர்கள் மீட்டெடுக்கப்பட்டதை பற்றி பேசுவார்கள். ஆனால் பிசாசு மறைச்சு வச்சிருக்கிறார் தெரியுமா? மீட்டு மட்டும் எடுக்கல, அவர் நம்மளை தத்து எடுத்திருக்கிறாரு. எல்லாரும் சொல்லுவோமா? அவர் என்னை மீட்டு மட்டும் எடுக்கலையா, என்னோட பாவத்திலிருந்து அவர் என்னை தத்துவம் எடுத்துட்டாரு. பாருங்க, மீட்டு எடுத்தா நீ மீட்டு எடுத்துட்டு நீ போயிட்டு உன் வேலையை பாருன்னு அனுப்பிச்சிடுறது. உனக்கு நான் பெயில் வாங்கி கொடுத்துட்டேன், நீ பாட்டுக்கு இனிமேல் போ பார்த்துக்கோ உன் வாழ்க்கையன்னு சொல்றது. ஆனால் மீட்டு எடுத்து இனி நீ ஒரு செகண்ட் கூட பாவத்திலும் தவறுகளிலும் அடிமைத்தனத்திலும் விடாதபடிக்கு நான் உன் அப்பாவா இருந்து ஒவ்வொரு செகண்டும் உன்னை பார்த்து கொள்வேன் என்று சொல்லுகிறது தான் அடாப்ஷன். பிசாசு இதை தான் மறைச்சிட்டா நம்ம கிட்ட இருந்து கம்ப்ளீட்டா. We all get saved, we get baptized, but we don't live as sons. அந்த உரிமை நமக்கு மறந்துடுச்சு, அந்த உரிமை நம்மளுக்கு தெரியல. நான் சொல்றது புரியுதா? கொஞ்சம் இந்த குட்டி பிள்ளைங்களை மட்டும் பின்னாடி கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க. I don't want anyone to be distracted. Not even a single person in this room should be distracted. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நான் பேசுறேன். உங்க வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு விஷயத்தை நான் பேசுறேன். மீட்டெடுக்கிறது மட்டும், தூக்கம் வந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். கவனமா கேளுங்க. மீட்டெடுக்கிறது மட்டும் அவரோட வேலை இல்லை, நம்மளை தத்தெடுக்கிறதும் அவர் வேலையா இருக்கு. ஏன் தெரியுமா? தத்தெடுக்கிறதன் மூலமாக அவர் தான் நம்முடைய தகப்பன் என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதை நம்ம உணரும் பொழுது, when I'm adopted as a son என்பது உணரும் பொழுது, I can call him Abba Father என்பதை உணரும் பொழுது, நான் அடிமை இல்லை என்பதை உணர்கிறேன். நான் அடிமை இல்லை என்பதை உணரும் பொழுது நான் ஜெயத்தோட வாழ ஆரம்பிக்கிறேன். என் அப்பா யார் தெரியுமாடா என்று சொல்லுகிற தைரியம் வருகிறது. பிசாச கண்ணுக்கு கண்ணாக பார்த்து என் அப்பா யார் தெரியுமா உனக்கு என்று சொல்லுகிற தைரியம் நமக்கு வருகிறது. This courage is missing இல்ல நமக்கு. அப்பதான் அடிமைத்தனம் வந்துருது நமக்குள்ள. இஸ்ரவேல் மக்கள் இதை உணரல. அவர் அடாப்ட் பண்ணார் என்பதை உணரல, அவர் தத்து எடுத்துட்டார் என்பதை உணரல. அதனால அவங்க என்ன பண்ணாங்க? மோசே
வரணும், மோசே இருக்கணும், மோசே பக்கத்துல இருந்து சொல்லிட்டே இருக்கணும். இன்னும் அவங்களுக்கு மாறல பார்த்தீங்களா? ஏன்னா அவங்க ஊர்ல இருக்கும் பொழுது, எகிப்தில் இருக்கும் பொழுதும் அந்த சூப்பர்வைசர் சொல்லுவார், செங்கல் எடு, போய் வை, சிமெண்ட் போடுன்னு சொல்லுவார். அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும், அதன்படி செஞ்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்க, மோசே வந்து இதை பண்ணு, அதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. பட் அவங்க உணரல, மோசே இல்லை, என் அப்பா பிதா. நான் அடுத்தது என்ன செய்யறது என்று என் அப்பா பிதா கிட்ட கேட்கும் பொழுது, ஒரு அப்பாவும் என்கிட்ட பேசுவாரு. எனக்கு கலக்கம் வரும் பொழுது அப்பா என்று சொல்லி, அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடும் போது பயப்படாதே என்று சொல்லுவாரு. எனக்கு சுகவீனம் வரும் பொழுது அப்பா பிதாவே என்று சொல்லும் போது நான் உனக்கு பரிகாரி என்று சொல்லுவாரு. அவர் அப்பா பிதா என்பதை நம்ம உணரும் பொழுது அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார் என்பதையும் உணர்கிறோம். He is always there with me என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். நம்ம தனித்து விடப்படுகிறது இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறோம். ஒரு செகண்ட் கூட நமக்குள்ள பயம் வராது. ஏன்னா because we know our father, அப்பா father is always there with me every second. And we don't go searching for idols. நம்முடைய அப்பா பிதா நம்மளோடு இருக்கிறார். ரெண்டாவது காரியம் நம்ம செக் பண்ணக்கூடிய காரியம், செகண்ட் திங், இஸ்ரேல் மக்கள் கிட்ட அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்த இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட், முறுமுறுக்கிறது. எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துட்டே இருப்பாங்க. சாப்பாடு இருந்தால் முறுமுறுப்பாங்க, சாப்பாடு இல்லைன்னா முறுமுறுப்பாங்க, தண்ணி வந்தால் முறுமுறுப்பாங்க, தண்ணி வரலன்னா முறுமுறுப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட தலைவர்களுக்கு அகைன்ஸ்டாக முறுமுறுப்பாங்க. கம்ப்ளைனிங், எப்போ பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எதுக்கு எடுத்தாலும் கம்ப்ளைனிங்காக இருக்கும் வாழ்க்கையில். அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களை அறியாமலே நீங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்களாம் மாறிடுவீங்க. சில சமயம் இந்த மாதிரி பீப்புள் கிட்ட எப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சுட்டு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக இந்த மாதிரி பீப்புள் கிட்ட தான் ஃபோன் பண்ணுவோம், இல்லாட்டி சாட் பண்ணுவோம், இல்லாட்டி அவங்க கூட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம்னு நினைப்போம். ஏன் தெரியுமா? போய் கொஞ்ச நேரம் உட்காந்தானோ சினிமாவில் 3 ஹவரில் பார்க்க முடியாத அளவிற்கு உலக செய்திகளிலிருந்து, ஊர் செய்திகளிலிருந்து, பக்கத்து வீட்டு செய்திகளிலிருந்து எல்லா இடத்த பற்றியும் கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட பேசி முடிச்சிருவாங்க. அவ்வளோ இன்ஃபர்மேஷனோட வருவோம். நம்ம மனுஷன் ஒரு குணம் இருக்கு, இது அடிமைத்தனத்தின் குணம். என்ன தெரியுமா? அடிமைத்தனத்தில் ரொம்ப இருக்கும் பொழுது, அடிமையாக இருக்கும் பொழுது நம்ம மனசு இன்னொரு கஷ்டத்தை, இன்னொருத்தங்க கஷ்டத்தை பற்றி பேசும்போது லேசாக ஆறுதல் அடையும். அவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க, அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, அவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்க, அவங்க வீட்டில் இது நடக்குது அப்படிலாம் சொல்லி இன்னொருத்தங்களை பற்றி நம்மக்கிட்ட சொல்லும் பொழுது நம்ம அடிமைத்தனத்தில் இருக்கிறனால இன்னொருத்தவங்களும் நம்மளோட மோசமாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் தப்பாக இருக்கிறாங்க, இன்னொருத்தவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த செய்தி நமக்குள்ள ஒரு சின்ன அமிர்தாஞ்சன் பாம் தடவுற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சந்தோஷம் வரும், அப்பாடா அப்படின்னு நம்மளை அறியாமல் சந்தோஷம் வரும். ஆனால் தான் காசிப்புக்கு ரொம்ப ஒரு நல்ல பேர் நம்ம உலகத்தில் இருக்குது, டிமாண்ட் இருக்குது காசிப்புக்கு. காசிப் என்றைக்குமே பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு. ஏன்னா அது ஒரு சந்தோஷத்தை, ஒரு சைக்காலஜிக்கல் எஃபெக்டை நமக்குள்ளே கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து ஒரு கம்ப்ளைனிங் ஆட்டிடியூட், அடிமைத்தனத்தின் ஆட்டிடியூட். அதை பேசுறதும் தப்பு, கேட்கறதும் தப்பு. எவ்ரி திங் ஆஃப் லேக் தட் யூ ஸ்பீக்கிங் அபவுட், ஒரு குறைவன் காரியத்தை நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் அந்த குறைவன் காரியத்திற்கு ஜெபிக்க உங்களால் அதிகமாக நேரம் செலவிட முடியும்னா அது ஓகே. இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதுக்காக நம்ம ஜெபிப்போம் என்று சொல்லி நீங்கள் யாரை கூப்பிட்டு பேசுகிறீங்களோ அவங்களோட கூட சேர்ந்து அதை ஜெபிச்சு முடிச்சிங்கன்னா அது வந்து பரலோகத்துக்கு போகும். இல்லை ஒருத்தங்களை கூப்பிட்டு நீங்கள் அந்த காரியத்தை, அந்த குறைவை பேசிட்டு 2 பேரும் கலைஞ்சு போயிட்டீங்கன்னா அது நரகத்துக்கு போகும். நான் திரும்ப சொல்லட்டுமா? நம்ம சில சமயங்களில் சிலருடைய குறைவுகளையும் கஷ்டங்களையும் அவங்களுடைய இயலாமைகளும் பாவங்களையும் பேசுகிறோன்னு வச்சுக்கோங்க. வேறு யாரோ ஒருத்தர்
பேச வேண்டிய கட்டாயம் வருகிறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்துல தான் முடியணும். நீங்க யார் கூட பேசுறீங்களோ அவங்களோடு கூட ஜெபம் செஞ்சு முடியணும். ஜெபம்னா இந்த மாதிரி இவங்கெல்லாம் இப்படிலாம் பண்றாங்க, இப்படி அதுக்கு ஜெபிச்சுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லி முடிக்கிறது கிடையாது. ஜெபிக்கிறது, அங்க ஜெபிக்கிறது, அப்போ ஜெபிக்கிறது. நீங்க ஒரு நிமிஷம் உணர்த்தரை பத்தி பேசிருந்தீங்கன்னா 3 நிமிஷம் அவங்களுக்காக ஜெபிக்கணும், 2 பேரும் சேர்ந்து. 1:3 ரேஷியோ. அப்போ 10 நிமிஷம் பேசினா 30 நிமிஷம் ஜெபிக்கணும். அரை மணி நேரம் பேசினா 1.5 hour ஜெபிக்கணும். 1.5 hour பேசினா எவ்வளவு நேரம் நம்ம உணர்த்தங்களை பத்தி குறைவுகளை பேசுறோமோ வீட்டுக்கு போய் அப்புறம்லாம் கிடையாது, பேசணும் உடனே. ஏன்னா நீங்க பேசி முடிச்ச உடனே அங்க ஒரு ஸ்பேஸ் உண்டாகும் பாருங்க, அது பிசாசு கிராப் பண்ணிப்பான். அவன் அங்க குடி புகுந்துடுவான். அதனால அதை நீங்க குடி புகுந்து விடக்கூடாது என்றால் you should immediately close it with prayer, seal it with prayer, and the ratio is 1:3. complaining attitude இருந்தா அது அடிமைத்தனத்தோட அடையாளம், clear அடையாளம். but you know what, sonship என்ன தெரியுமா செய்கிறது? முதல் காரியம் என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் எகிப்தியரோட அந்த அடிமைத்தனத்தோட அடையாளம் என்ன சொன்ன? அவங்களுக்கு ஐடல்ஸ் சொன்ன. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடல் இருந்துட்டே இருக்குன்னு சொன்ன. அது ஸ்லேவ் மென்டாலிட்டி. ஆனா சன்ஷிப் என்ன தெரியுமா பண்ணும்? சன்ஷிப் என்ன தெரியுமா பண்ணும்? கெட்ட குமாரன் ஒருத்தர் இருந்தான், ப்ராடிகல் சன் ஒருத்தர் இருந்தான், தெரியல. அந்த ப்ராடிகல் சன்னு தவறு பண்ணான், பாவம் பண்ணான், அவங்க அப்பாவை விட்டு விலகி போனான். ஆனா விலகி போனாலும் அந்த பாவத்தின் குழியில் இருக்கும் பொழுது அவனுக்கு மனசுல ஒரு காரியம் தோணுது. என்ன தோணுது? எங்க அப்பா வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷமே, ஆடி பாடி கொண்டாட்டமே. அவனுக்கு தோணுச்சு பாத்தீங்களா? மனசுல தோணுச்சு பாத்தீங்களா? அப்பா வீடு என்னன்னு, அப்பா யாருன்னு. He wanted to come back. He wanted to come back to God. He said, no, not these idols anymore. இந்த ஐடல்ஸ் கிடையாது. என் அப்பா எப்பொழுதும் எனக்காக காத்துட்டே இருக்கிறாரு, ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் மீ, என் கூட இருக்கிறாரு, நான் அவரோட திரும்பி சேரணும் என்று சொல்லி தோணுச்சு பாத்தீங்களா? Sonship gives us wisdom. என்னது? Sonship gives us wisdom. என்ன wisdom தெரியுமா கொடுக்குது? என் அப்பா என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்று சொல்லி, என் அப்பா யார் என்று சொல்லி, என் அப்பா எப்பொழுதும் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி. ஐ டோன்ட் நீட் ஐடல்ஸ், ஐ நீட் மை ஃபாதர் என்பதை உணர்த்துகிற அந்த wisdom கொடுக்குது பாத்தீங்களா? அதான் sonship. ரெண்டாவது என்ன சொன்ன? கம்ப்ளைனிங் attitude, புலம்புகிற attitude. எப்பொழுதும் என்ன பண்ணும்? புலம்பிட்டே இருக்கிற ஒரு attitude. இந்த புலம்பல் ஏன் வருது? ஒரு அடிமைத்தனம் நமக்குள்ள இருக்கிறனால. அந்த அடிமைத்தனம் மென்டாலிட்டி, நான் கஷ்டப்படுறேன் அவங்களும் கஷ்டப்படணும், நான் கஷ்டப்படுறதுனால இன்னொருத்தவங்களும் கஷ்டப்பட்டா எனக்கு ஓகே அப்படின்னு நினைக்கிற ஒரு அடிமைத்தனம். ஆனா பாருங்க, இந்த ப்ராடிகல் சன் என்ன செய்றான்? ப்ராடிகல் சன் என்ன செய்றான்? அவன் புறப்பட்டு வரான். அவன் யோசிக்கிறது மட்டும் கிடையாது, அவன் புறப்பட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வரான். He's walking towards his father's house. He's putting in that effort. அவன் மனசுல என்ன தோணுதுன்னா, எங்க அப்பா வீட்டுல நான் திரும்ப வருவதற்கு எனக்கு ஃப்ரீடம் இருக்கிறது என்பது அவனுக்கு புரிகிறது. I have the freedom to come back to my father's house என்பதை உணர்றான். I have the freedom. எனக்கு அந்த விடுதலை இருக்கிறது. அந்த விடுதலையை உணர்கிறான் பாத்தீங்களா? விடுதலை. That's what sonship teaches us. நான் கஷ்டப்படுறேன், இன்னொருத்தவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த விடுதலை அனுபவிக்க முடியும் என்பதை உணர்த்துகிறது தான் sonship. That's why I said we have to pray. Yes, somebody is struggling. ஆனா நம்ம ஜெபிக்கும் பொழுது
ஜெபிக்கிறதுனால நம்மளும் விடுதலை அடைகிறோம், அவர்களும் விடுதலை அடைகிறார்கள். We come into the freedom presence of God. Sonship gives us freedom. Sonship gives us freedom. கடைசியாக இந்த இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்றாங்கன்னா, அவங்க அந்த கானான் தேசத்தை ஸ்பை பண்றதுக்கு 12 பேர் போறாங்க. 12 பேர் கொண்ட குழு. அங்க போய் அவங்க என்ன பார்க்கறாங்க? அங்க இருக்கிற ஜெயன்ஸ் பார்க்கறாங்க, கிராஸ் ஹாப்பர்ஸ் பார்க்கறாங்க. அவங்களை ஏன் தோக்கடிக்க முடியாது என்பதை பார்க்கறாங்க. அவங்க எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் பார்க்கறாங்க. அடிமைத்தனம் என்ன செய்யும்னா, அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் விஷயங்களை தான் நம்மளை பார்க்க செய்யும். If you have a slave mentality, we will look at negative things only. ஏன் முடியாது என்பதை தான் நம்ம யோசிப்போம். இது ஏன் நடக்காது என்பதை யோசிப்போம். நம்ம பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதனால மிஸ் பண்ணுவோம். கர்த்தர் வச்சிருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணுவோம். நம்ம செயல்பட மாட்டோம். நம்ம சோம்பேறிகளாக இருப்போம். நம்ம சோம்பேறிகளாக மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த அடிமைத்தனம் தான், ஸ்லேவ் மென்டாலிட்டி தான். நம்ம சோம்பேறியா இருக்கிறோமா, ஏதாவது ஒரு விஷயத்தை, கர்த்தர் வச்சிருக்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண மாட்டோமா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யூஸ் பண்ண மாட்டோமா, அப்போ நம்ம கிட்ட நிச்சயமாக அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இன்னும் இருக்குன்னு அர்த்தம். ஆனா சன்ஷிப் என்ன தெரியுமா செய்யும்? சன்ஷிப் ஒருவேளை நான் அப்பா வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனா கூட இருந்துடலாம் அப்படின்னு யோசிக்க செய்யும். ஆனா திரும்ப அங்க போகும்பொழுது இந்த அப்பா என்ன சொல்றாரு, இல்லப்பா நீ வேலைக்காரனா கிடையாது, நீ என்னோட மகன் என்று சொல்லி திரும்ப சேர்த்துக்கிறாரு. பார்த்தீங்களா? ஏன்னா that's the kingdom mentality. கிங்டம்ல, கர்த்தருடைய கிங்டம்ல ஸ்லேவ்ஸ் கிடையாது. கர்த்தருடைய கிங்டம்ல சன்ஸ் தான் இருப்பாங்க. Sonship means living in his kingdom. Sonship means living in his kingdom. அவருடைய கிங்டம்ல எப்பொழுதுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அவருடைய கிங்டம்ல எப்பொழுதுமே ஜெயம் இருக்கு. அவருடைய கிங்டம்ல எப்பொழுதுமே ஃப்ரூட்ஃபுல்னஸ் இருக்கு. ஆனா ஸ்லேவ் மென்டாலிட்டி தான் எல்லாவற்றிலும் குறைகளை பார்க்க சொல்லும். எல்லாத்திலும் குறை, இது நடக்காது, இது வராது, இது செய்யாது, இது முடியாது என்று சொல்லிட்டே இருக்கோம். நம்ம ஸ்லேவ் மென்டாலிட்டி இருக்கும்போது இதை தான் பேசுவோம், இதை தான் யோசிப்போம். ஆனால் நம்ம சன்ஷிப்ல இருக்கும் பொழுது நம்ம கிங்டம் மென்டாலிட்டியோட இருப்போம். ஆண்டவர் எனக்கு ஜெயத்தை வச்சிருக்கிறாரு. ஏன்னா கிங்டம்ல நான் செஞ்சு ஜெயிக்கிறது கிடையாது, ஆண்டவர் ஏற்கனவே ஜெயிச்சு வச்சதை நான் சொந்தம் கொண்டாடுறது. ஏன்னா அந்த கானான் தேசம் இவங்க போய் அந்த இவங்களெல்லாம் எதிர்த்து நின்று சண்டை போட்டு ஜெயிச்சு இவங்க பலத்தினால கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே கானான் தேசத்தை இவங்களுக்கு வச்சிருக்கிறாரு. இவங்க போய் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். Because the Bible verse says you shall go and possess. It talks about possessing because that's a kingdom. கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய kingdom. Sonship means we are living in his kingdom. எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஸ்லேவ் மென்டாலிட்டியோட இருந்த இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும், அதாவது எகிப்துல ஸ்லேவ்ஸாக பிறந்து வளர்ந்து ஸ்லேவ்ஸாக வாழ்ந்தவங்க தான் அங்கிருந்து விடுதலையாகி வெளியே வந்தாங்க. இந்த வனாந்திரத்தில் இருந்தாங்க. ஆண்டவர் அவங்களை விடுதலை ஆக்கினாரு. ஆனா இன்னும் அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. கர்த்தர் ப்ராமிஸ் லேண்டுக்கு யாரை கூட்டு போனாரு? Who went into the promised land? இங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இருக்கிறவங்க போனாங்களா? Not even a single one of them. இவங்களை தவிர ஒருத்தர் கூட போக முடியல. Except these people, nobody else could go inside. ஏன் தெரியுமா? God did not allow even a single person from that generation who had the slave mentality to enter into the promised land. அந்த சந்ததி எல்லாருமே மரித்து போன பிறகு
புது சந்ததி தான் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள போக முடிஞ்சது. திரும்ப சொல்லட்டுமா? எகிப்துல அடிமைத்தனத்துல வளர்ந்து அடிமைகளாக இன்னும் தங்களை நினைச்சிட்டு இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டாரு, பெரிய அற்புதங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு, சீயெல்லாம் ரெண்டா பிடிச்சாரு, உணவு கொடுத்தாரு, தண்ணி கொடுத்தாரு, எல்லாம் செஞ்சாரு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த ஸ்லேவ் மென்டாலிட்டி இன்னும் போல, அடிமைத்தனம் இன்னும் இருந்துட்டே தான் இருந்தது. அப்படி இருந்தவங்க எல்லோரையும் அவர் கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணி ஃபில்டர் பண்ணி சன்ஷிப் மென்டாலிட்டியோட இருந்த ஒருத்தர் தான் போனாங்க அங்குள்ள. Every single one of them who went into the promised land were people who had the sonship mentality. நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லி உணர்ந்த புதிய சந்ததி தான் அதுக்குள்ள போனாங்க. இன்றைக்கும் நம்ம உணர வேண்டிய காரியம் இதுதான். God is making a statement very clearly. அடிமைத்தனம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தர் இவ்வளவு பெரிய விடுதலை கொடுத்த பிறகும் இன்னும் அடிமைத்தனத்தின் மென்டாலிட்டி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தர் வைத்திருக்கிற வாக்களிக்கப்பட்ட காரியங்களை, ப்ராமிசஸை நம்ம சொந்தம் கொண்டாடவே முடியாது. God wants us to come out of this mentality. God wants to wipe away this generation who are still slaves. இன்னும் அடிமைகளாக தங்களை நினைத்து கொண்டிருக்கிறவர்களே கர்த்தர் முற்றிலுமாக மாற்ற ஆசைப்படுறார். கர்த்தர் மகன்களாக, புத்திரர்களாக, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறவர்களாக, அவர் என்னோட ஃபாதர் என்பதை உணர்கிறவர்களாக மாறுகிற ஒவ்வொருத்தரையும் தான் அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள, ப்ராமிசஸ்க்குள்ள, கர்த்தர் வைத்திருக்கிற பொட்டன்ஷியலுக்குள்ள, பர்பஸஸ்க்குள்ள கொண்டு போக ஆசைப்படுறாரு. அப்பா பிதாவே எப்பொழுது அவர் அப்படி கூப்பிட முடியும் நம்ம? When we realize that he is our father. எவ்வளவாக ஒரு தகப்பனாக நம்மளை நேசிக்கிறவரா இருக்கிறார்ல, நம்மளை அன்பு செய்கிறவரா இருக்கிறார்ல. நம்ம எவ்வளோ பாவங்கள் செய்கிறோம், விழுறோம், ஆனாலும் அப்பா என்று சொல்லி கூப்பிடும் பொழுது நம்மளை தூக்கி அரவணைத்து கொண்டு அவரிடத்து திரும்பி வரும் பொழுது, நீ என்னோட மகன் என்று சொல்லி அவனுக்கு வஸ்திரங்களை போட்டு, மோதிரத்தை போட்டு, அவனுக்கு என்று சொல்லி ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார்ல. கூடவே இருக்கிற மகன் கோபப்பட்டாலும் சொல்ற, இல்ல அவன் வழி தப்பி போனான், ஆனா திரும்ப என்கிட்ட வந்திருக்கிறான், அவன் என்னோட மகன், அவனும் என் மகன் என்று சொல்றார் இல்லையா? அந்த அப்பா பிதா இன்றைக்கும் நம்மை அப்படியாக அழைக்கிறவராக இருக்கிறார். He's calling us even today like that. இன்றைக்கும் அப்படியாக அழைக்கிறவராக இருக்கிறார். நீங்க என்னோட பிள்ளைகள் என்று சொல்லி, நீங்க என்னோட குமாரன் குமாரத்தி என்று சொல்லி, உங்களுக்கு நான் இப்படியாக ஜெயம் எடுக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. I've given you the authority to be a winner என்று சொல்றாரு. கர்த்தர் நம்ம அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் இன்றைக்கு நடத்த போற